இன்னைக்கு வெளியெல்லாம் ரொம்ப மழையாயிருக்கு. அதனால நாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சு சமைச்சு சாப்பிட போறோம். இன்னைக்கு நம்ம என்ன சமைச்சு சாப்பிட போறோம்னா, காலையில டிஃபனுக்கு வந்து சேமியா, மத்தியானம் பீஃப் கறி வச்சு சாப்பாடு தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு வேற லெவல்ல இருக்க போது. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபன்ல இருந்து ஆரம்பிப்போம். இது சண்டே சமையல், ரொம்ப சண்டே சமையல். நண்பர்களே, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சேமியா கிண்டுறதுக்கு முதல்ல நம்ம சின்ன உள்ளியில சின்ன சின்னதா வெட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடுகு எல்லாம் தெளிச்சு வேற லெவல்ல சமைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன உள்ளியை வெட்டுவோம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, தேயிலை காப்பி தான் ஃபர்ஸ்ட் வைக்க போறோம். தேயிலை காப்பி வச்சோக்கு ரொம்ப அதிகமான பொருள் எல்லாம் தேவையில்லை. தண்ணி, தேயிலை, சீனி இவ்வளவு இருந்தாலே போதும். அருமையா தேயிலை காப்பி வச்சுலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் தேயிலை காப்பியை வச்சு வேலையை தொடங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன பண்ண போறேன்னா, முதல்ல அடுப்பை பத்த வைக்க போறோம். என்னடி வாய்ஸ் இது? மாடுலேட்டர் அப்படித்தான் பேசுவோம். நண்பர்களே, அடுப்பை பத்த வச்சாச்சு. இனி அதில் பாத்திரத்தை வைப்போம் வித் வாட்டரோட. ஓகே, இது கொஞ்சம் நல்லாவே சூடாகட்டு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. நண்பர்களே, தேயிலை காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. தேயிலை காப்பி ரெடி ஆகி முடியவுக்கு முன்னாடி நம்ம சேமியாவை கிண்டி எடுக்கணும். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கருவேப்பிலை வேணும். தாளிச்சோக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துட்டாளா போடா. வீட்டுல கருவேப்பிலை எங்க வீட்டுல போய் கருவேப்பிலை எங்க கேட்டுட்டு நாங்க இங்க கொத்து கொத்தா கருவேப்பிலை செடி வளர்த்துட்டு இருக்கேன். அந்த பையன் இவங்க கூட போய் பார்த்துட்டு வாருங்க. ஓகே, என்னத்துல இங்க இருக்கு தேங்காய் 5 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜ்ல அப்படியே வச்சிருக்கீங்க. ஒண்ணு மையம் வச்ச மாட்டேங்க வீட்டுல. நண்பர்களே, தேங்காய் 5 நாளோ 10 நாளோ இருந்தாலும் நண்பர்களே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காயை பார்த்தாலே தெரியும் 5 நாளாட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கு. ஃப்ரிட்ஜ்ல இறச்சி வெட்டி அப்படியே வச்சிருக்கு. அது 1 மாசமா 2 மாசம் ஆனது தெரியல. அதைத்தான் இன்னைக்கு நம்ம சமைச்ச போறோம். தேங்காய் துருக்கும் சேமையில போனோம். நண்பர்களே, இப்பவே நம்ம சீனியை தட்டணும்னு வைங்களேன். சீனி வந்து அது கூட கரைஞ்சி வந்துடும். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சீனி தட்டி ரொம்ப நல்லது. 1 2 5 இது எத்தனை திருவரு அங்கிட்டு வந்துட்டு. நண்பர்களை, ஊட்டி தேயிலை மனம் என்ன மனம் யாப்போ. தேயிலை வந்து ரெடி ஆயாச்சு. அப்பனா பொம்பளை சோக்கா இல்ல ஆம்பளை சோக்கு? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டுல உள்ள ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நாங்க இது வீட்டுல வளைக்க. உங்களுக்கு யாருக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்ன இல்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப தேயிலை இறக்க போறோம். ஏன்னா கொதிச்சாச்சு. சீனி போட்டுக்கலாம். ரொம்ப மனமா இருக்கு. இந்த மாதிரி தேயிலை நீங்களும் அடிக்கடி காய்ச்சி குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நண்பர்களே, முதற்கட்ட வேலை முடிஞ்சு இனி அடுத்து நம்ம சேமியா கிட்ட போறோம். சேமியா கிட்ட முதல்ல அடுப்பை பத்த வச்சுக்கலாம். அடுப்பு பத்தியாச்சு. சட்டி சூடான அப்புறம் நம்ம எண்ணெய் வீத்தணும். நண்பர்களே, சட்டி சூடாயாச்சு. இப்ப எண்ணெய் வீத்துறோம். ஓகே, தேவையான அளவு எண்ணெய். அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு கடுகு. இந்த கடுகு வந்து எம்ஆர்எம் கடுவாகும். இந்த கடுகு போட்டா நல்ல பயங்கரமா வெடிச்சோம். அணுகுண்டு போட்டா போல. பாகிஸ்தான் பார்டர்ல போட்டுடலாம். நீ அங்கதானே இருக்கிய. வெடிக்கவே இல்ல. வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 1 week later. இன்னைக்கு கேஸ் வெடிச்சது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நாம கரண்டிய பானை ஏதாவது இருக்கு. கடுகு வெடிச்சிருச்சு. கறிவேப்பிலை போட்டு கொடுத்துக்கலாம். அருமையா வெடிச்சு வருது. கறிவேப்பிலை போட. நறுக்கி வச்ச வெங்காயம். திருச்சி வச்ச தேங்காய். பதம் கண்டாமா உள்ளி. சேமியா வந்து காலை டிஃபனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். நாங்களே செஞ்சு தின்னா நீங்க எல்லாம் ஈஸியா செய்யல. ரொம்ப டேஸ்டா செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை போடணும். உப்பு எடுத்துக்கலாம். போதும்.
தண்ணியை விட்டு கொடுத்துக்கலாம். தண்ணியை விடும்போது இந்த சத்தம் கேட்கணும். அந்த சத்தம் கேட்டோம்னா தாமரை சூடாச்சு. தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம அப்படியே சேமியாவை விட்டு எடுக்கணும். பிச்சு போடு. இல்ல கொதிக்கணும், சேமியா விட்டு எடுக்கணும். தண்ணி கொதிக்கணும். சேமியா விட்டு எடுக்கணும். அப்படிதான் நீ வெள்ளம் கொதிக்கணும் தானே. நம்ம அடுத்ததா இப்ப சேமியா போட்டுக்கலாம். அது கொதிச்சணும். ஒண்ணு விட மாட்டேன். இன்னும் பச்சையா வேண்டாம் போட்டு அதுவும் போடு அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தேங்காய் சட்னி மாதிரி ஆனதும் நம்ம அதுக்கு அடுத்து சேமியா போடணும். சேமியா போடுவோம். சேமியாவை போட்டுக்கலாம். விட மாட்டேங்களா? இது என்னடா இப்படி இருக்கு குத்தல்? இது என்னத்துல? இது சேமியா. நண்பர்களே, நம்ம சேமியா போட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை அப்படியே நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம கிண்டி கிண்டி கொடுத்துட்டே இருந்தா கடைசியில அழகா ஒரு டிஃபன், காலை டிஃபன் செம்மையா இருக்கும். இது உப்பு கரெக்டாக நீ உப்பு போட நண்பர்களை உப்பு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மட்டும் உப்பு வரைக்கும் நட்டு விடுவோம். கரெக்டாக இருக்கு பக்கா. நான் உப்பு இதுல புளியாக்கும். அபிஸ் வந்து ஏறி நீ நடத்து நிறைய பாரு. நண்பர்களே, பயங்கரமா பசிக்குது. சரி, இனி டிஃபன் ரெடி ஆனதும் நாங்கள் வரோம், திரும்பவும் உங்க லைன்ல வரோம். ஓகே, அம்மா பிடிக்கா ஷேர் பண்ணுங்க, அம்மாவை பிடிக்கா லைக் பண்ணுங்க. வந்து யூடியூப்ல தெரியும் அவி அம்மைக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம். அவி அப்பா எப்படிச்சா கமெண்ட் பண்ணணுமா? எனக்கு அப்பா எப்படிச்சா கமெண்ட் பண்ண அப்பா எப்படி தெரியும்? அது இதுல தப்பு. யூடியூப்ல இப்படி பண்ண பாரு. நம்ம அம்மா அப்பா நமக்கு பிடிச்சாங்கன்னா நம்ம வீட்டுல போய் அவங்கள பாக்கணும்டா. அதை விட்டுட்டு யூடியூப்ல 3வது மனுஷன்ட்ட போய் அம்மா எப்படி செய்யணும் லைக் பண்ணது, அப்பா எப்படி செய்யணும் கமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு. இல்ல, நானே அதுல ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு ஐ லவ் மை அப்பா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? என்ன பண்ணியது சென்டிமெண்டோட விளையாடியாட்டோ. ஏய் வீடு இப்படி எல்லாம் இருக்கு காலத்துல. அது இதோட சின்னதா. நண்பர்களே, சேமியா வந்து வேற லெவல்ல இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. பாத்தீங்களா, சேமியா வந்து கிளைமேக்ஸ்ல இப்படிதான் இருக்கும். அருமையா இருக்கு. இனி இதை என்ன பண்ணணும்னா இப்படியே எடுத்து இப்படியே வைக்கணும். பிளேட்ல வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு சேமியா நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு தேவையான அளவு தேயிலை காப்பி நம்ம பண்ணி வச்சிருக்கோம், அதையும் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இந்த கூட்டத்திலே இருக்க பாரு, தனியா போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும். ஏன்னா இங்க இருந்தா நமக்கு கிடைச்சாது. நானும் எனக்கு தேவையான அளவு எடுத்துட்டு வாடி. நல்லா இருக்கு தேங்காய் என்ன பண்ணணும் தோணும். தேயிலையும் வீத்தி எடுத்துட்டு போறேன். தேயிலை கலவை பார்த்து வேற ஒன்று நினைச்சேன்டா. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாலே அடே நல்லா இருக்கு. சரி, நீ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இனிமேல் என்ன பண்ண போறேன்னா காய்கறி வாங்கி வச்சுருக்கோம் பீஃபுக்கு. அதை காய்கறி எல்லாமே நல்லாவே சுத்தமாக கழுவி எடுக்கணும். ஓகே, தக்காளி, இது இஞ்சி, எப்போ பச்சை மிளகா, ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது. அடுத்து தெரியாது. நண்பர்களே, நல்லபடி கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்துட்டு அதுக்கு அடுத்த கட்டப்படியான வேலையை பார்க்கணும். யாரும் விட்டு அடிச்சா ஜாரில் விட்டு தான் அடிச்சாங்க. எப்படி ட்ரை பண்ணி வரல நாங்க உனக்கு இது என்ன புதுசா ட்ரை பண்ணி இல்லை, இது பழசுதான். நம்ம தான் எல்லா வீடியோக்கும் புதுசா ட்ரை பண்ணி சொல்லி பழசையே போட்டு மேய்ச்சிட்டு இருக்கு. எவரே கண்டுபிடிச்சு கமெண்ட் அடிச்சல. அடுத்த அந்த வாலி ஒரு டைலாக் நீ தொடங்குது, அதை முடி. அதை விட்டுட்டு பாதியில ஆள் வச்சுட்டு பாதியில நிறுத்தி. இப்ப நம்மளுக்கு வர கமெண்ட் என்ன வருது பாத்தியா மீசு? நம்ம சேனல்ல யாரு கமெண்ட் அதெல்லாம் ஒரு காலம் நிறைய கமெண்ட் வந்து நிறைய அக்கா பருவில கமெண்ட் பண்ணுவோம். அதை பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு.
இப்ப அது ஒன்றும் வரையில கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்னதான் செய்ய. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த தேங்காயை தான் உடைச்ச போறோம். தேங்காய் உடைக்கிறதுல ஒரு வீடியோ பாட்டீங்க பாருங்க. அங்கதான் இவன் தேங்காய் தண்ணி குடிச்சலாம் பாதி தண்ணியை கீழே ஆகிட்டேன். தேங்காய் தண்ணி இருக்க டேஸ்டே தண்ணி. இது மாதிரி நிறைய பேர் தேங்காய் தண்ணி குடிப்பேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்க சொந்தக்காரன் நிறைய பேர் இப்படிதான் தேங்காய் உடைச்சா அந்த தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து நீட்டா வீத்தி வச்சு குடிச்சிருக்கேன். ஆனா எல்லாரும் என்ன செய்வேன், இப்படி வச்சு குடிக்கணுமா, அதோட பாதி வெள்ளாம கீழே வெள்ளம் இதுக்கு கப்பிலே வீத்தி குடிக்கலாமே. இப்ப சமையல சரியான வேலை என்னன்னா இந்த தேங்காய் எப்படிதான் இந்த தேங்காய் எல்லாம் திரும்பணுமோ. எனக்கு ஒண்ணாமத்ததா பிடிச்சாத்த ஒரு வேலை என்ன இந்த தேங்காய் திருவிழாக்கம். இப்படி இருந்து அதை இப்படி போட்டு திருவி 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 ஒரு பேசாம நம்ம தேங்காய் இல்லாமே சமைச்சல. ஆனா சமைச்சா இவன் திரும்பி ஆகுவாங்க. நம்ம சமைச்சாம எப்படி நல்லா இருக்காது. அதனால இன்னும் செய்ய போது எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும். என்ன செய்யுது கட்டியாவே. நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா தேங்காயை வறுக்க போறோம். நம்ம இடத்துல எல்லாருமே தேங்காய் வறுப்பது எண்ணெய் விடாம தான் வறுப்புறேன். ஆனா இவன் எங்கேயும் மிலிட்டரியில போய் ஒரு வழக்கங்கரை படிச்சுட்டு வந்தான். அதுக்கு எங்களை போட்டு உயிர் எடுக்க தேங்காய் வறுக்க லைட்டா எண்ணெய் விடாம. அதனால இன்னைக்கு நம்ம வடக்கங்கரையில தான் சமைக்க போறோம். வடக்கன் ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி இல்ல பீஃப் கறி. இதை பின்றதுக்கு ஒண்ணு அதை எடுத்துட்டு வந்தியா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா என்னத்தை தெரியுதான் எண்ணெய் வீத்துல வரும். சட்டி நல்ல சூடாயாச்சு. எண்ணெய் நல்ல சூடா இருக்கு. நம்ம தேங்காயை போடுவோம். தேங்காயோட மனமே மனம் சூப்பரா இருக்கு. இவங்க வீட்டுல கிண்டுறதுக்கு சட்டுவத்தை தவிர ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரிதான் தேங்காயை போட்டு நல்லா வறுக்கலாம். அதை வறுத்து இதை அரைச்சி நம்ம கடையில எல்லாம் போட்டு எடுத்தோம் நல்ல டேஸ்டா இருக்கும். நான் சின்ன வயசுல இல்லை எப்பவுமே எங்க மம்மி இப்படிதான் செஞ்சு தரேன் எங்களுக்கு. ஆமா எப்பவுமே மம்மி இப்படிதான் செஞ்சு தரேன். நாம இப்ப என்ன பண்ண போறேன்னா வறுத்து எடுத்ததை அரைச்ச போறோம். முதல்ல அதுக்கு நம்ம ஜாரை ஃபிட் பண்ணணும். ஜாரை ஃபிட் பண்ணியாச்சு. இனி இப்ப என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் உள்ள தட்டும் போட்டாக்கி இனி கொஞ்சம் வெள்ளத்தை வைத்துட்டு நம்ம அரைச்ச வேண்டியதுதான். தண்ணி தான் வரைக்கும் வெள்ளம் வைப்போம். தேவையான அளவு தண்ணீர். அது இல்ல தேவையான அளவு தேவை இருக்கும். ஒரு செம்பு தண்ணி நம்ம ஓரளவுக்கு வீட்டு இருக்கோம். இனி ஒருக்க அரைச்சிட்டு நமக்கு தேவை இருந்தோம்னா அடுத்து திரும்ப தண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை போடணும். போட்டுட்டு இனி இது இருக்கணும். அந்த சத்தம் நண்பர்களே இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? சின்ன வயசுல கஞ்சிங்கறி வச்சு விளாடுவது அந்த ஃபீல் இருக்கு. கேட்டு பிரியாணி ஸ்மெல்லு அண்ணா அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒற்றை அரைப்பிலேயே அழகா அரைஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இனிமே நம்ம கறி வச்ச தொடங்க வேண்டியதுதான். தீய பார்த்தாச்சாச்சு. இனி சட்டியை வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எண்ணெய் விட வேண்டியதுதான். எண்ணெய் விடுறோம் என் பண்ற சட்டி ஆல்ரெடி சூடாக தான் இருக்கு. நம்ம டைரக்டா ரைட்டா எண்ணெயை ஊற்றிடும். இதாக்கு சுத்தமான சிக்கில ஆட்டின நெய் எண்ணெய் மதி 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 தேவையான அளவு எண்ணெய். வாடா கடு போடுடா. என்ன சூடாயிடுச்சுடா. கருவேப்பிலை. நம்ம இப்போ கடுவு பாத்தீங்களா நண்பர்களே, இது சாதாரண கடுவு இல்ல, காரசாரமான கடுவாகும். போட்ட உடனே பக்குன்னு படிச்சோம். கடு போட்டதும் அதோட வேலையை காட்டுது. இதான் எங்க வீட்டுல நாங்க வளர்த்திய சுத்தமான கருவேப்பிலை. எந்த கறிவேப்பிலையில நாங்க எந்த வகையான உரமும் சேர்க்க மாட்டோம். எருமை பயிரை காட்டு அடிச்சங்க. சமையல்ல இதெல்லாம் நடக்கிற சாதாரணம் தான்.
துப்பாக்கி சொன்னாரு. நம்ம இப்போ உள்ளி போடுறோம். உள்ளி மீன்ஸ் வெங்காயம். உள்ளி பெரிய உள்ளி. மதியம் 2 மணி. சமையல்காரரா கிண்ணங்க சமையல்காரரா ஆரம்பி சமையல்காரரா. இந்த உள்ளி வதங்காத்தது உங்க பல பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கா. அதுக்கெல்லாம் சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம இப்படி உப்பை மட்டும் போட்டுட்டா போதும். எங்க உள்ளி எல்லாம் நல்லா டக்குன்னு வதங்கி கிடக்கும். இது நான் சென்னையில இருக்க படிச்ச ஒரு வித்தை. உப்பு போடுமா அந்த உப்பு இருக்க இடம் எல்லாம் நல்லா போட்டு 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 வெடிச்சுமா அந்த உள்ளி எல்லாமே, உள்ளி மீன் வெங்காயம் எல்லாமே நல்ல அழகா டக்குன்னு வதங்கி வர கூடிய இருக்கிறோம். வேலை முடிய போது இனி நம்ம இருக்கிறது என்ன இல்லைன்னா தக்காளியும் மிளகும் இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து போட்டு வதக்க வேண்டியது. இப்ப நம்ம போட போறது தக்காளி. இந்த தக்காளி ஒரு 2 தடவை கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம உடனே மிளகு போட வேண்டியது. அப்படியாங்கள் நண்பர்களே, இப்ப நம்ம மிளகு போட போறோம். ஃபைனல் டச் இல்ல, ஃபைனல் விஷயம் தான் நம்மள்ட்ட இருக்கு. மிளகு போடுவோம். ஏதோ கறியில ஸ்மெல் இருக்குதா? அவன் கீழே பீஃப் சுட்டு சாப்பிடுவான். தெரியும் கிரிஞ்சு பயம். நண்பர்களே, இப்ப நம்ம மசாலா போட தொடங்குவோம். அதுக்கு நம்ம மசாலா போடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் பொடி. எவ்வளோ கத்தான் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி தெரியுமா? மதி இப்போ மிளகு பொடி. அப்புறமா வாசனைக்கு மல்லிப்பொடி. மதி 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 ஏன் இல்லை வேகத்திட்ட சொல்லு. நண்பர்களே, நம்ம இப்ப வாங்கி வச்சிருக்க மாட்டுக்கறி, அதாவது பீஃப் நம்ம இப்ப போட போறோம். கூடிய சீக்கிரம் சமையல் முடிய போகுது. நம்ம இப்ப வறுத்து அரைச்ச தேங்காய் போட போறோம். அழகா இருக்கு. அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு எப்படி போட்டாதுன்னா நம்ம ஒரு மசாலா விடாது. எல்லா மசாலையும் நம்ம மாட்டுக்கறிக்குள்ளாக்கியே வைக்கும். நண்பர்களே, இந்த கடாயை நான் இப்ப எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, ஒரு சைடு மட்டன் இருந்து வேவுது. மட்டன் இங்க பீஃப் இருந்து நல்லாவே வேவுது. இப்படி அதோட வாசனை ஆளை தூக்குது. அந்த கேப்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ரசம் வைக்க போறோம். ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல சட்டியை வச்சுக்கலாம். பீஃபை மூடி வச்சுக்கலாம். நம்ம பீஃப் கறியை ரொம்ப டேஸ்ட் ஆகுறதுக்கு மட்டன் மசாலா போடணும். இதுக்கு பீஃப் மசாலா உண்டு. அதை விட நம்ம மட்டன் மசாலா போட்டாதான் வேற லெவல் கலரும் செம்ம டேஸ்ட்டுமா இருக்கும். ரசம் வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சமா எண்ணெய். நம்ம ரசத்துக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிற சின்ன உள்ளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி, கொஞ்சமா மிளகு எல்லாத்தையும் சேர்த்து தட்டுவோம். சீக்கிரமா வதங்குறதுக்காக உப்பு போடும். நண்பர்களே, நாம இப்ப என்ன போட போறோம்னா இந்த ஒரு ஐட்டம் தான் போட போறோம். இது வந்துட்டு பெருங்காயம். பெருங்காயத்துல 2 வகை உண்டு. இது ஒரு காயம். இந்த காயம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கட்டியான இல்ல கிளே மாதிரி இருக்கா. இதை நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே போடணும். போட்டு ரெண்டான இன்னொன்னு இந்த காயத்துல பொடி டைப்ல இருக்கும். ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், காய பவுடர். அந்த பவுடர் எப்போ போடணும்னா சமையல் எல்லாம் முடிஞ்சு வரும்ப அந்த ரசம் கொதிச்சோக்கு முன்னாடி அதை கொஞ்சம் அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சுன்னா அப்ப அது சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ரசத்துக்கு தேவையான ஜீரகம் போட போறோம். ஓகே, அதையும் போட்டு நல்லா கிண்டும். வீடியோ முடிவாக போகுது. சமையல் முடிவாக போகுது. இதுக்கப்புறம் நாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். அதை நீங்க பாருங்க.
மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி எதுக்கு போடேன்னா அது வந்து நிறைய ஒரு சத்தான விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது விஷம் இருந்தா விஷத்தை அந்த மஞ்சப்பொடி உறிஞ்சி எடுக்கும். இப்படி நிறைய செல்லு மல்லிப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி மல்லிப்பொடி மிளகுத்தூள் போதுமா? சிறிதளவு தண்ணீர் வைத்த பிறகு தண்ணீர் ஓகே 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 ஓகே. ஆகா என்ன மனம் பீஃப் எப்பா 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 எப்பா. நம்ம எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை இங்கே சமைச்சு தின்னோம். அப்பதான் நம்ம கட்ட நிம்மதியா வியாபாரம். என்னது கொட்டை ஆட்டு கொட்டை அது ஒரு தெரியாது. இது கேட்டு ஆட்டுக்கொட்டை. நண்பர்களே, கடைசியா தான் புளித்தண்ணி ஃபைனல் டச். இதுதான் ரசத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு புளிப்பு டேஸ்ட் இதுதான் தர புளி ரசம். அருமையான மனம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பெப்பர் பொடி. ரசத்துக்கு மிகவும் முக்கியமானது இதுதான். இது இருந்தாதான் ரசம் ரசம் மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரசம் வெறும் ரசமா ஆயிடும். நம்ம இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். கிளைமேக்ஸில் என்ன பண்ணணும், அந்த மல்லி இலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அப்படியே மல்லி இலையை சின்ன சின்னதாக தூவி விட்டு அப்படியே 5 மினிட் மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்து குடித்தாலே போதும். உங்களுக்கு இருக்கிற சளி ஜலதோஷம் எல்லாமே தீர்ந்துடும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் ரெடி ஆயிடுச்சு, நம்ம ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சாப்பிட போகிறோம், வாங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு எங்கள் சமையல் எல்லாம் வேற லெவலில் ஃபன் பண்ணி இப்படி முடிஞ்சு இதை அப்படியே சாப்பிட்டு நாங்கள் எங்கள் வயல் பசியை போக்கிக்கிறோம். அப்படியே இதுதான் நீங்களும் நாங்கள் செஞ்ச மாதிரியே செஞ்சு நீங்களும் வீட்டில் சமைச்சு உங்கள் பசியை நீங்கள் போக்கிக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்ப வரேன். பிரேக். செம்மையாக இருக்கலாம். சூப்பர். வாங்க நம்ம இதை சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அதுக்கு கேட்டால் அச்சா போத்தச்சா பிச்சும்பா அப்படியே இலகி வரணும். இதை அப்படியே எடுத்து இந்த இப்படி வச்சு அது மேலே கொஞ்சம் சாதத்தை வச்சு அப்படியே சேர்த்து அப்படி இருக்கும்.